இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கைப்பற்றிய தைவான் மீன்பிடி படகை சீன அதிகாரிகள் விடுவிக்க வேண்டும். தைவான் கட்டுப்பாட்டில் உள்ள தீவில் இயங்கி வந்த தைவான் மீன்பிடி படகை சீன அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாக தைவான் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தைவான் தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கோரி வரும் நிலையில் சீன அதிகாரிகளின் இச்செயல் தைவானின் சினத்தை தூண்டியுள்ளது. தைவான் கட்டுப்பாட்டில் இருக்கும் கின்மேன் எனும் அத்தீவு சீனாவின் சியாமென் மற்றும் குவான்சு அருகே உள்ளது. தனது கடலோர காவல் படையின் கப்பலை அனுப்பி எச்சரித்ததாகவும் மீன்பிடி படகை விடுவிக்குமாறு சீனாவிடம் கேட்டுக்கொண்டதாகவும் தைவான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் சீன அதிகாரிகள் அந்த படகை விடுவிக்கவில்லை. இச்சம்பவம் குறித்து சீன அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று எதனையும் சமர்ப்பிக்கவில்லை. 7 மாதங்களில் இணையத்தில் அரிசி விற்பனை தொடர்பான 94 விளம்பரங்கள் அகற்றம். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி இவ்வாண்டு 31ஆம் தேதி வரையில் இணையத்தில் அரிசி விற்பனை தொடர்பான 94 விளம்பரங்கள் மின்னியல் வர்த்தக தளத்தில் வழங்குநர்களால் அகற்றப்பட்டுள்ளன. ஏனெனில் நெல் மற்றும் KPB அரிசி கட்டுப்பாட்டு பிரிவால் வெளியிடப்பட்ட சில்லறை வணிக உரிமத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அதோடு விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு மேற்கொண்ட ஆய்வுகளில் விற்கப்படும் அரிசியும் சட்டவிரோத மூலங்களில் இருந்து பெறப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி கட்டுப்படுத்தப்பட்ட அரிசியை மின்னியல் விற்பனை தளத்தை பயன்படுத்தி விற்பனை செய்வது 1994ஆம் ஆண்டு நெல் மற்றும் அரிசி கட்டுப்பாட்டு சட்டம் மற்றும் அதன் கீழுள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்றும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு 25,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். சட்டம் 522 மற்றும் அதன் விதிமுறைகளுக்கு கீழ் நெல் மற்றும் அரிசி ஆகியவை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களாகும். வெளிநாட்டில் பணிபுரியும் மலேசியர்களை கண்காணிக்க செயல்முறை உருவாக்க அரசாங்கம் பரிசீலனை. நாடு தற்போது எதிர்கொள்ளும் பிரெயின் ட்ரெயின் எனப்படும் திறமைசாலிகள் புலம்பெயரும் பிரச்சனைகளை களையும் முயற்சியாக வெளிநாட்டில் பணிபுரியும் மலேசியர்களை கண்காணிக்க ஒரு செயல்முறையை உருவாக்குவதற்கான அவசியம் இருப்பதாக அரசாங்கம் கருதுகிறது. ஏனெனில் வெளிநாடுகளுக்கு வேலை சென்ற மலேசியர்களின் எண்ணிக்கை அல்லது விழுக்காடு குறித்த அதிகாரப்பூர்வ புள்ளி விவரத்தை தற்போது நாடு கொண்டிருக்கவில்லை என்று பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். எதுவாக இருப்பினும் எவ்வளவு பேர் அல்லது விழுக்காட்டினர் வேலை செய்வதற்காக நாட்டிலிருந்து வெளியேறி உள்ளனர் என்ற அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை எங்களிடம் முறையாக இல்லை. எனவே அவர்களின் அனுமதியுடன் கண்காணிக்கும் சிறந்த செயல்முறையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார் அவர். அதே வேளையில் பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கான ஊதிய முறையை மேம்படுத்துவது உட்பட திறமைசாலிகள் புலம்பெயரும் பிரச்சினைகளை தடுக்க அரசாங்கம் தற்போது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். தொகுதிகள் காலியாகாது 6 பெர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை ஆதரிக்கும் பெர்சத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் தொகுதிகள் காலியாகாது என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் பெர்சத்துவை விட்டு வெளியேற எண்ணம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் கட்சியே தங்களை நீக்கியதோடு உறுப்பியமும் ரத்து செய்யப்பட்டதாக அவர்களை பிரதிநிதிக்கும் லாபவான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஷுஹைலி அப்துல் ரஹ்மான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 49A உட்பிரிவு 2 உட்பிரிவு C இன் கீழ் அரசியல் கட்சியில் இருந்து நீக்கப்படுபவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து வெளியேற்றப்பட மாட்டார் என்பதையும் டாக்டர் ஷுஹைலி சுட்டிக்காட்டினார். இருப்பினும் நாங்கள் கட்சியில் உறுப்பினராக இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதியை விட்டு வெளியேறாததால் அங்கு இடம் காலியாக இருக்காது என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பெர்சத்துவில் இருந்து வெளியேறவில்லை, நீக்கப்பட்டுள்ளோம் என்றார் அவர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் ஆதரவு அளிக்க அனைவரும் முடிவு செய்த பின்னரே இவ்வாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பெர்சத்துவின் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது. ஆதலால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியாகாது என்றும் அவர்கள் கருத்துரைத்தனர். 2225 இந்திய தொழில் முனைவோருக்கு 3,25,50,000 ரிங்கெட் கடன் உதவி. வணிகத்துறையில் அதிகமான இந்தியர்களை ஈடுபட செய்வதிலும்
அவர்களின் வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதிலும் அதீத முனைப்பு செலுத்தி வந்த தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் கடந்த 5 மாதங்களில் 2225 தொழில் முனைவோருக்கு 3,25,50,000 ரிங்கிட் கடன் உதவியை வழங்கியுள்ளார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரின் கண்காணிப்பில் உள்ள தெக்கூன், அமானா இக்தியார், பேங்க் ராக்யாட் ஆகிய நிதியகங்கள் வழி இந்திய தொழில் முனைவோருக்கு பிரத்யேக வியாபார கடன் உதவிகளை ஒதுக்கீடு செய்வதில் டாக்டர் ரமணன் வரலாற்று புதுமை செய்துள்ளார். தெக்குன் ஸ்புமி நிதியக பிரிவின் கீழ் புதிதாய் தெக்குன் ஸ்புமி கோஸ்பிக் எனும் இன்னொரு வியாபார கடனுதவி களத்தை உருவாக்கி அதன் கீழ் 3 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அவர் அறிவித்திருந்தார். தொடர்ந்து பெண் தொழில் முனைவோருக்கான அமானா இக்தியார் மலேசியா நிதியகத்தின் கீழ் இந்திய பெண்களுக்கான பெண் எனும் புதிய வியாபார கடன் உதவியை அறிமுகம் செய்து கூடுதலாக 5 கோடி ரிங்கிட் நிதியையும் அவர் அறிவித்திருந்தார். அதோடு பேங்க் ராக்யாட் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய தொழில் முனைவோர்களுக்காக பிரீஃப் ஐ எனும் புதிய கடனுதவி திட்டத்தை அறிமுகம் செய்து பிரத்யேகமாக 5 கோடி ரிங்கிட் நிதியையும் அவர் ஒதுக்கீடு செய்திருந்தார். கட்டிடக்கலையில் மலேசியர்களின் கலாச்சார அம்சங்கள் இடம்பெற வேண்டும். மேம்பாட்டாளர்கள், கட்டிட கலைஞர்கள், திட்டமிடுபவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் மேம்பாட்டு திட்டங்களில் கலாச்சார அம்சங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். எந்த ஒரு வளர்ச்சியை திட்டமிடும் போது நாட்டின் பல்வேறு மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நமது சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பூர்வீக மலாய், சீன மற்றும் இந்திய கலாச்சாரத்தின் பின்னணியில் கலாச்சார ரீதியாக துடிப்பான தன்மையை கொண்டிருக்க வேண்டும். மேலும் நீங்கள் சபா மற்றும் சரவாக்கை அணுகினால் ஒரு அற்புதமான கலாச்சார கலவையை காண்பீர்கள் என்றார் அவர். புதன்கிழமை நடைபெற்ற 23வது அனைத்துலக கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் கட்டிட கண்காட்சியில் உரையாற்றும் போது பிரதமர் அவ்வாறு கூறினார். பழங்குடியின மக்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள் மற்றும் இந்தியர்களை உட்படுத்தி பல கலாச்சார அம்சங்கள் இருப்பதால் அவை திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலையில் இணைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.